காதலித்து திருமணம் செய்த மனைவியையே துணை ராணுவ படை வீரர் ஒருவர் படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகாத உறவால் மனைவியை கொன்ற கணவன் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 10 ஆண்டுகள் பார்த்து பார்த்து காதலித்த காதல் மனைவியையே கொன்ற கொடூரம். காதலை மறந்து கணவனுக்கே துரோகம் செய்ததால் காதல் கணவர் செய்த வெறிச்செயல். 2 பிள்ளைகள் வடிவில் வீதியில் நிற்கும் காதல். கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய துணை ராணுவப்படை வீரர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள தலவாய்புரம் கிராமத்தை சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன். துணை ராணுவ படையில் ஹெட் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வரும் இவர் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு உமா மகேஸ்வரி என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உள்ளனர். மகிழ்ச்சியாய் சென்று கொண்டிருந்த அவர்களின் வாழ்க்கையில் திடீரென மனைவிக்கு அதே ஊரைச் சேர்ந்த ஒருவரோடு தகாத உறவு ஏற்பட்டதாக சந்தேகமடைந்த தமிழ்ச்செல்வன் தனது காதல் மனைவியுடன் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். அந்த பெண்ணின் ஆண் நண்பருடன் மனைவி தனிமையில் இருப்பதைக் கண்ட தமிழ்ச்செல்வன் பலமுறை இருவரையும் அழைத்து தகாத உறவை விட்டுவிடும்படி அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவர்களின் நடவடிக்கையால் மனமுடைந்த துணை ராணுவ படையைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் மன அழுத்தத்தில் அவர்களோடு கடுமையாக சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஏற்பட்ட தகராறில் கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு தமிழ்ச்செல்வன் தனது வீட்டிற்கு திரும்பிய போது தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை அரிவாளால் தலையை துண்டித்து கொலை செய்துள்ளார். இந்த கொடூரச் செயலுக்கு பிறகு தமிழ்ச்செல்வன் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். வியாழக்கிழமை இரவு முதல் தலைமறைவாக இருந்த தமிழ்ச்செல்வன் செய்தி கொடுக்க வேண்டும் என சனிக்கிழமை காலை நியூஸ் 7 தமிழ் அலுவலகத்திற்கு வந்தார். நான் துணை ராணுவ படையில் இருக்கேன். சிஆர்பிஎஃப்ல என் பேருக்கு தமிழ்ச்செல்வன் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கேன் சார். எங்கள் ஊர் பிரசிடென்ட்டு என் ஒய்ஃபு கூட என் ஒய்ஃபுக்கிட்ட என்னை பற்றி தப்பான கருத்துக்களை சொல்லி எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இடையில் பிரிவை உண்டு பண்ணிட்டா. நான் பேசின மாதிரி என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டை எடிட் பண்ணி என் ஃபேஸை எடிட் பண்ணி என் ஒய்ஃப்கிட்ட காமிச்சு தப்பான தகவலை எனக்கு என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இடையே உள்ள இதை இது பண்ணிட்டாங்க, பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. அப்படி இருந்து நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், எம்மா அப்படி ஒன்றும் இல்லை, நீ என் கூட இரு அப்படின்னு சொன்னேன். சேகரும் என் ஒய்ஃபும் தனிமையாக என் வீட்டில் இருந்ததை 3-4 தடவை நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க ஒன்றா இருக்கும்போது நான் சொன்னேன், எம்மா இங்கே வா, நீ 2 பிள்ளை ஆயிடுச்சு, இனிமேல் நீ இந்த தப்பு பண்ணாத, நான் நடந்ததெல்லாம் ஒரு கனவாக நினச்சி மறந்துடு, நம்ம எங்கேயாவது ஒரு ஊரில் போய் தனிமையாக வாழலாம் 2 பிள்ளைகளுக்குன்னு சொன்னேன். ஆனால் அவன் என் ஒய்ஃபை டோட்டலாக மாற்றி வச்சிட்டான். அதை என் ஒய்ஃபு என்கிட்ட சொன்னது, நீ போ, நான் அவங்க கூட தான் இருப்பேன். அவங்க கூட முத்துத்துறைன்னு இன்னொருத்தாலையும் அவனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கான். என் ஒய்ஃபுக்கு அறிமுகப்படுத்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து என் ஒய்ஃபை நான் சீரழிச்சிட்டாங்க. நான் அப்புறம் சம்பவத்து அன்னைக்கு வீட்டில் என் ஒய்ஃப்கிட்ட, எம்மா இன்னும் சத்தியம் பண்ணு, நான் உன்னை எங்கேயாவது கூட்டி போய் வச்சு வாழ்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்னை டோட்டலாக வெறுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க. இதனால் லாஸ்ட்டில் முடியாமல் நான் இது பண்ணிட்டேன் சார். இப்போ எனக்கு என்னென்னா, என்னுடைய குழந்தைகள் 2ம் ஒரு குழந்தை எனக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டியும் இந்த 2 குழந்தைகள் தான் போகணும். நான் போய் இப்போ தலைமைச் செயலகத்துக்கு போகிறேன், இல்லாட்டினா கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் என்னுடைய இதை சொல்லுவேன். சட்டப்பூர்வமான நடவடிக்கையை சேகர் மேலே எடுத்தே ஆகணும். ஏன்னா அவன் தான் என் ஒய்ஃபை இது பண்ணான். இந்த சண்டை நடக்கும்போதும் அவன் என் கூட சண்டைக்கு வந்தான், ஏன் அவளை இது பண்ணுற அப்படின்ட்டு. சேகரும் என் ஒய்ஃபும் தனிமையாக இருக்கிறது 3-4 வாட்டி பார்த்துட்டேன். அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்த முத்துத்துறையும் என் ஒய்ஃபு கூட நான் தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருந்ததே நான் கேட்டேன்.
முடியாத பட்சத்தில் என் மனைவி எவ்வளவோ கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சிக்க வைக்க முயற்சி செஞ்சு, ஆனால் என் மனைவி வந்து டோட்டலாக அவங்களுக்கு சாதகமாக போயிட்டான். அதனால் ஃபைனலியாக என்னால் எந்த முடிவு எடுக்க முடியாது. கொலை செய்து விட்டோம் என்ற பதற்றம் சிறிது கூட இன்றி இருந்த அவர் குறித்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். காவலர்கள் இருப்பதை அறிந்த தமிழ்ச்செல்வன் தனது ஆடையினுள் மறைத்து வைத்திருந்த விஷமருந்தை எடுத்து குடித்து தற்கொலைக்கு முயன்றார். அப்போது காவல்துறையினர் லாவகமாக அவரை பிடித்து கைது செய்தனர். தனது மனைவி வேறு ஒரு நபருடன் தொடர்பில் உள்ளதை கண்டித்ததாகவும், ஆனால் அதை ஏற்க மறுத்து தன்னை வெறுத்து ஒதுக்கியதாகவும் தெரிவித்தார். குடும்ப நிலையை விலக்கி தொடர்ச்சியாக திருந்தி வாழக் கூறியும் அவர் கேட்காததால் ஆத்திரமடைந்து மனைவியை கொலை செய்து விட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.